Hi friends, welcome to Kids Version World. இன்னைக்கு நம்ம வீடியோல ஒரு 40 இன்ச் ப்ளவுஸ் லைனிங் ப்ளவுஸ் எப்படி கட் பண்றதுன்னு பார்க்கலாம் வாங்க. பாருங்க இது வந்து லைனிங் ஃபேப்ரிக். இது வந்து 90 சென்டிமீட்டர் அளவுக்கு எடுத்து வச்சிருக்கேன். ஃபர்ஸ்ட் இதனுடைய ஸ்லீவ் வந்து கட் பண்ணிக்கலாம். இப்போ பாத்தீங்கன்னா துணியுடைய கரை பாகம் இது. இது பாருங்க எனக்கு ஆப்போசிட் சைடுல இருக்கிற மாதிரி ரெண்டா ஃபோல்ட் பண்ணியிருக்கேன். அதை அப்படியே இன்னொரு ஃபோல்டிங் பண்ணிக்கலாம். இப்போ துணி வந்து நான் நாலா ஃபோல்ட் பண்ணி வச்சிருக்கேன் பாருங்க. இப்போ ஃபோல்ட் பண்ணதுக்கு அப்புறமா கையினுடைய உயரம் மார்க் பண்ணுறேன். ஃபோல்டிங் சைடு வந்து என் பக்கமாக இருக்குது. கையினுடைய உயரம் இந்த ஃபோல்டிங் சைடில் மார்க் பண்ணுறேன். 6.5 இன்ச் மார்க் பண்ணுறேன். இது லைனிங் ப்ளவுஸ் அப்படிங்கிறனால எனக்கு தேவையான உயரம் பார்த்தீங்கன்னா 6 இன்ச்சு. இது கூட 1/2 இன்ச்சு சேர்த்துருக்கேன். இது லைனிங் ப்ளவுஸ்ங்கிறனால நம்ம மெயின் ஃபேப்ரிக்கை வச்சு ஸ்டிச் பண்ணி திருப்புவோம். ஸோ நான் 1/2 இன்ச்சு மட்டும் எக்ஸ்ட்ரா இதில் ஆட் பண்ணி 6.5 இன்ச்சு மார்க் பண்ணியிருக்கேன். இப்போது இந்த கையினுடைய அகலம் பார்த்தீங்கன்னா 7.25 இன்ச்சுக்கு மார்க் பண்ணுறேன். இப்போ எக்ஸ்ட்ரா வந்து 1 இன்ச் வந்து தையலுக்காக நான் வந்து விட்டுருக்கேன். இது உங்களுக்கு எக்ஸ்ட்ரா வேணும்னா நீங்கள் விட்டுக்கலாம். 1.5 இன்ச் 2 இன்ச் வரைக்கும் கூட விடலாம். இப்போது கீழே கையினுடைய சுற்றளவு 6.5 இன்ச் அளவுக்கு மார்க் பண்ணி தையலுக்காக 1 இன்ச் சேர்த்துருக்கேன். இப்போ நம்ம உயரம் வந்து மேலே மார்க் பண்ணியிருக்கோம் இல்லையா 6.5 இன்ச்சு, அதிலிருந்து கீழே 3 இன்ச்சுக்கு ஒரு மார்க் பண்ணுறேன் இந்த ஓப்பன் சைடில். இப்போது இந்த 3 இன்ச்சு நம்ம மார்க் பண்ணியிருக்கிற அந்த லைன்ல இருந்து கையினுடைய சுற்றளவு மார்க் பண்ணியிருக்கோம் இல்லையா அந்த லைனுக்கு இந்த மாதிரி லைன் போட்டுக்கலாம். போட்டதுக்கு அப்புறமா நம்ம இந்த 3.5 இன்ச்சு மார்க் பண்ணியிருக்கிற அந்த லைன்ல இருந்து நம்ம உயரம் இந்த ஃபோல்டிங் சைடில் மார்க் பண்ணியிருக்கோம் இல்லையா அந்த லைனுக்கு இந்த மாதிரி கிராஸாக ஒரு லைன் வரைஞ்சி விட்டுக்கலாம். வரைஞ்சதுக்கு அப்புறமா இந்த ஃபோல்டிங் சைடில் இருந்து 1 இன்ச்சுக்கு நான் ஒரு மார்க் பண்ணிக்கிறேன். அதே மாதிரி அந்த ஓப்பன் சைடில் நம்ம லைன் போட்டிருக்கிற அந்த மெஷர்மெண்ட்ல இருந்து 1 இன்ச்சுக்கு மார்க் பண்ணிக்கிறேன். மார்க் பண்ணிட்டு அதுக்கு இடைப்பட்ட தூரத்தை அதனுடைய சென்டர்ல நான் மார்க் பண்றேன். இந்த சென்டர் நம்ம மார்க் பண்ணியிருக்கோம் இல்லையா அதுல இருந்து மேலே ஒரு 1/2 இன்ச்சும் கீழே ஒரு 1/2 இன்ச்சு நான் மார்க் பண்ணியிருக்கேன். இப்போ இந்த ஸ்லீவ் வந்து எப்படி நம்ம வரைகிறதுன்னு பார்க்கலாம். பாருங்க இந்த 1 இன்ச்சு நம்ம மார்க் பண்ணியிருக்கிற அந்த லைன்ல இருந்து இந்த சென்டர் மிட் பாயிண்ட் மார்க் பண்ணி அந்த 1/2 இன்ச் மார்க் பண்ணியிருக்கோம் இல்லையா அந்த லைனில் போய் ஜாயின் ஆகி அதுக்கப்புறமா அந்த ஓப்பன் சைடில் நம்ம 1 இன்ச் மார்க் பண்ணோம் இல்லையா அதில் போய் ஆட் ஆகணும். இது வந்து கையினுடைய இந்த பேக் சைடு. இப்போ அப்படியே அந்த மிட் பாயிண்ட்லேருந்து கீழே 1/2 இன்ச் மார்க் பண்ணியிருக்கோம் இல்லையா அந்த லைனுக்கு நம்ம வரைகிறது பார்த்தீங்கன்னா கையினுடைய ஃப்ரண்ட் சைடு, அதாவது உள்வெட்டுன்னு சொல்லுவோம் இல்லையா அந்த போர்ஷன் தான் இது. ஓகே, இப்போ நம்ம ஸ்லீவ் கட் பண்ணிக்கலாம். கரெக்டான அந்த மார்க்கிங்கில் அந்த மெஷர்மெண்ட்டில் நம்ம நாச் போட்டுக்கிட்டுக்கலாம். இப்போ கையை நான் இந்த மாதிரி ஓப்பன் பண்ணி வச்சுக்கிறேன். ஓப்பன் பண்ணதுக்கப்புறமா இதனுடைய ஒரு பக்கத்தில் நான் உள்வெட்டு வெட்டிக்கிறேன். பாருங்கள் இந்த மாதிரி நமக்கு வந்து கிடைக்கும். இது வந்து ஃப்ரண்ட் சைடு வந்து இந்த உள்வெட்டு வரும், பேக் சைடு வந்து இந்த மாதிரி மேலே இருக்கிற மாதிரி இருக்கும். இப்போ நம்ம பேக் சைடு வந்து கட் பண்ண போகிறோம். அதுக்காக நம்ம கை வந்து மார்க் பண்ணி கட் பண்ணோம் இல்லையா அந்த சைடு வந்து மேலே வச்சுட்டு இப்போ இந்த ஈவனாக இருக்கிற போர்ஷன் வந்து நான் கீழே வச்சுருக்கேன் பாருங்க. இப்போ ஃபோல்டிங் சைடு என் பக்கமாக இருக்கு. இப்போ கீழே இருந்து ஒரு 1/2 இன்ச் மட்டும் நான் மார்க் பண்ணியிருக்கேன். இது நீங்கள் ஃபோல்ட் பண்ணி தைக்கிற மாதிரி இருந்ததுன்னா 1 இன்ச்சு 1.5 இன்ச் வரைக்கும் நீங்கள் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து 1/2 இன்ச்சு மட்டும் மார்க் பண்ணி இதை லைன் போட்டிருக்கேன். இப்போ இதிலிருந்து மேலே இந்த 1/2 இன்ச்சு மார்க் பண்ணியிருக்கோம் இல்லையா அந்த லைன்லேருந்து மேலே ஒரு 14 இன்ச்சுக்கு ப்ளவுஸினுடைய உயரம் நான் மார்க் பண்ணிக்கிறேன். 13.5 இன்ச் வந்து எனக்கு ப்ளவுஸினுடைய உயரம் தேவைப்படுது. அது கூட 1/2 இன்ச் வந்து ஷோல்டர் ஜாயின் பண்ணுறதுக்காக நான் சேர்த்துக்கிறேன். டோட்டலாக 14 இன்ச் வந்து நான் மார்க் பண்ணியிருக்கேன். இப்போ ப்ளவுஸ் வந்து நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி 40 இன்ச் ப்ளவுஸ், அதை வந்து 4ஆல் டிவைட் பண்ணும்போது நமக்கு கிடைக்கிறது 10 இன்ச்சு. அந்த 10 இன்ச்சை நான் மார்க் பண்ணுறேன். மார்க் பண்ணதுக்கப்புறமா
1 இன்ச் வந்து தையலுக்கு ஆட் பண்ணுறேன். இந்த கீழே பார்த்தீங்கன்னா நம்ம டாட் பிடிப்போம் இல்லையா, அதுக்கு 1 இன்ச்சு சேர்த்து 2 இன்ச்சாக நான் வந்து மார்க் பண்ணியிருக்கேன். மார்க் பண்ணி இதெல்லாம் வந்து இந்த மாதிரி பாக்ஸ் போட்டு வச்சுருக்கேன் பாருங்கள். இப்போது நம்ம ப்ளவுஸினுடைய உயரம், அதுக்கப்புறமா அகலம், தையலுக்கு தேவையான அளவு எல்லாமே வந்து மார்க் பண்ணிட்டோம். இப்போ பார்த்தீங்கன்னா கழுத்தினுடைய அகலம் 3 இன்ச்சுக்கு நான் மார்க் பண்ணுறேன். அதுக்கப்புறம் ஷோல்டர்னுடைய அகலம் பார்த்தீங்கன்னா 2.5 இன்ச் அளவுக்கு மார்க் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறமா 1/2 இன்ச் அளவுக்கு எக்ஸ்ட்ரா மார்க் பண்ணியிருக்கேன். ஏன்னா கை ஜாயின் பண்ணுறதுக்காக. இப்போ மேலேருந்து கீழே ஆம்கோலுடைய உயரம் 6 இன்ச் அளவுக்கு நான் மார்க் பண்ணியிருக்கேன். இப்போ இந்த 6 இன்ச் மார்க் பண்ணியிருக்கிற இடத்துல அகலம் வந்து கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணி நீங்கள் இந்த ஆம்கோல் லைன் வந்து நீங்கள் வரையும் போது உங்களுக்கு இந்த ஆம்கோல் லைனில் வந்து சுருக்கம் வந்து விழாமல் இருக்கும். அதுக்காக தான் செக் பண்ணி மார்க் பண்ணோம். இப்போது இந்த சென்டர் பாயிண்ட்ல இருந்து இந்த மிட் பாயிண்ட் இருக்கு இல்லையா, அதிலிருந்து 1.25 இன்ச் அளவுக்கு நான் மார்க் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் அந்த கரெக்டான மெஷர்மெண்ட் செஸ்ட் ரவுண்ட் நம்ம மார்க் பண்ணியிருக்கோம் இல்லையா, அதுலேருந்து 1 இன்ச் அளவுக்கு மார்க் பண்ணியிருக்கேன். இப்போ ஆம்கோலுடைய உயரம் சென்டர்லேருந்து நம்ம மார்க் பண்ணியிருக்கிற இந்த 2 பாயிண்ட்டையும் ஜாயின் பண்ணோன்னா நம்ம ஆம்கோல் வரைஞ்சது முடிஞ்சது. அடுத்தது பார்த்தீங்கன்னா கழுத்தினுடைய உயரம் மார்க் பண்ண போகிறோம். 8.5 இன்ச் அளவுக்கு கழுத்தினுடைய உயரம் நான் மார்க் பண்ணுறேன். எட்டு இன்ச்சு எனக்கு தேவையான கழுத்து உயரம். இதில் பார்த்தீங்கன்னா ஷோல்டர் ஜாயின் பண்ணும் பொழுது ஒரு 1/2 இன்ச் வந்து மேலே ஏறும். ஸோ அதுக்காக நான் 1/2 இன்ச்சு சேர்த்து 8.5 இன்ச் அளவுக்கு மார்க் பண்ணியிருக்கேன் கழுத்தினுடைய உயரம். இப்போ இதை நான் பாக்ஸ் போட்டுக்கிறேன். இது உங்களுக்கு பானைக்கு வேணும்னா நீங்கள் அப்படியே கட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு என்ன நெக் வேணாலும் போட்டுக்கலாம். கொஞ்சம் ப்ராடாக வேணும்னா இந்த சென்டர்லேருந்து பாருங்கள், இந்த மிட் பாயிண்ட் இருக்கு இல்லையா, அதுலேருந்து நல்லா வெளியில் போகிற மாதிரி கூட நீங்கள் கட் பண்ணிக்கலாம். நல்லா அகலமாக வந்து கழுத்து வேணும் அப்படிங்கும் பொழுது, நார்மலாக வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து நார்மலாக வந்து அந்த லைன் வந்து நீங்கள் போட்டுக்கலாம், கழுத்து வந்து வரைஞ்சிக்கலாம். நான் இதில் டிசைன் பண்ண போகிறேன். ஸோ நான் வந்து கழுத்து வந்து நான் கட் பண்ணலை. ஓகே, இப்போ மற்றதெல்லாம் ஆம்கோல் எல்லாம் நான் கட் பண்ணி விட்டுக்கிறேன். அதுக்கப்புறமா கீழே இது வந்து நம்ம மெயின் ஃபேப்ரிக் வச்சு திருப்புறதுக்காக 1/2 இன்ச் வந்து ஆட் பண்ணியிருக்கோம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ப்ளவுஸினுடைய உயரம் மொத்தமாக 14.5 இன்ச் அளவுக்கு எடுத்திருக்கோம். கழுத்தினுடைய அகலம் பார்த்தீங்கன்னா 3 இன்ச் அளவுக்கு எடுத்திருக்கோம். அதுக்கப்புறமா ஷோல்டர் பார்த்தீங்கன்னா 2.5 இன்ச்சு, அது கூட 1/2 இன்ச்சு சேர்த்து 3 இன்ச் அளவுக்கு எடுத்திருக்கோம். கழுத்தினுடைய உயரம் 8.5 இன்ச்சு, செஸ்ட் ரவுண்டு 40, 4ஆல் டிவைட் பண்ணி 10 இன்ச் எடுத்திருக்கோம். இப்போ இதை வச்சு நம்ம ஃப்ரண்ட் வந்து மார்க் பண்ண போகிறோம். இப்போ மீதம் இருக்கிற துணியை இந்த மாதிரி போட்டு பாருங்கள், இந்த மாதிரி இழுக்கும் பொழுது நமக்கு நல்லா லூஸாக, அதாவது இழுத்து நல்லா வந்து ரப்பர் மாதிரி வந்து கிடைக்கணும். அந்த மாதிரி இருக்கிற பக்கம்தான் வந்து நமக்கு க்ராஸாக இருக்கும். நம்ம ஸ்ட்ரெயிட்டாக பிடிச்சி இழுத்தோன்னா துணி வந்து இழுக்கிறதுக்கு வராது. இப்போ நான் க்ராஸாக வந்து இந்த பேக் சைடு நம்ம கட் பண்ணியிருக்கிற அந்த துணியை ப்ளேஸ் பண்ணுறேன். ப்ளேஸ் பண்ணி இதனுடைய ஆம்கோல் லைன் எல்லாமே வந்துட்டு அப்படியே நான் வரைஞ்சி விட்டுக்கிறேன். இதில் கழுத்தினுடைய அகலம் மார்க் பண்ணிக்கிறேன், சைடு மார்க் பண்ணியிருக்கேன். இதில் என்ன பார்த்தீங்கன்னா நம்ம கழுத்தினுடைய உயரம் வந்து ஃப்ரண்ட்டுக்கும் பேக்குக்கும் டிஃப்ரெண்ட் வரும். அது மட்டும் நம்ம கரெக்ட் பண்ணணும். அதுக்கப்புறம் ஃப்ரண்ட்டில் நம்ம டாட் வந்து பிடிக்கணும். அதுக்கான ஹைட் எல்லாமே நம்ம மார்க் பண்ணணும் இல்லையா. இப்போ ஃபஸ்ட்டு கழுத்தினுடைய உயரம் எவ்வளோ இருக்குன்னு பார்க்கலாம்.
7 இன்ச் வந்து கழுத்தினுடைய உயரம். அது கூட 1/2 இன்ச் சேர்த்து 7.5 இன்ச் நான் மார்க் பண்ணியிருக்கேன். மார்க் பண்ணி கழுத்தினுடைய அகலம் 3 இன்ச். பாருங்க இந்த மாதிரி பாக்ஸ் போட்டு நெக் லைனை வரைஞ்சிக்கலாம். இது பார்த்தீங்கன்னா ஆம்கோல். இந்த ஆம்கோல் பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்ட்ரெயிட்டாக லைன் போட்டு வரைஞ்சிக்கணும். ஏன்னா இதில் உள்வெட்டு நம்ம வெட்டணும் இல்லையா, அதுக்காக. பாருங்கள் நம்ம பேக் சைடுக்கு எப்படி லைன் போட்டோமோ அதை மாதிரி போட்டுட்டு நம்ம ஆல்ரெடி வரைஞ்சி வச்சுருக்கிற அந்த லைனில் இருந்து உள்ள ஒரு 1/2 இன்ச் அளவுக்கு மார்க் பண்ணி உள் பக்கமாக 1/2 இன்ச் அளவுக்கு மார்க் பண்ணி அந்த லைன் வந்து நம்ம கட் பண்ணி விடணும். பாருங்கள் இந்த மாதிரி 1/2 இன்ச் அளவுக்கு மார்க் பண்ணி அதை வரைஞ்சிருக்கேன். இப்போ மேலிருந்து 13.5 இன்ச் அளவுக்கு ஒரு மார்க் பண்ணிக்கிறேன். மார்க் பண்ணி இது இந்த மாதிரி லைன் போட்டு ஜாயின் பண்ணிக்கிறேன். இப்போ இந்த பிளவுஸ்னுடைய சைடு பார்த்தீங்கன்னா 6 இன்ச் அளவுக்கு நான் மார்க் பண்ணியிருக்கேன். 5.5 இன்ச் வந்து தேவையான அளவு. அது கூட 1/2 இன்ச் சேர்த்து 6 இன்ச் மார்க் பண்ணியிருக்கேன். இப்போ இந்த ஹுக் பக்கம் நெக்கினுடைய சைடு பார்த்தீங்கன்னா 4 இன்ச் அளவுக்கு மார்க் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறமா நெக்கில் இருந்து 2 இன்ச்சுக்கு மார்க் பண்ணியிருக்கேன். அந்த 2 இன்ச்சில் ஒரு டாட் வரும். அந்த டாட் பார்த்தீங்கன்னா ஒரு 1/4 இன்ச் அளவுக்கு நம்ம பிடிக்கணும். ஓகேவா? இப்போ நெக்கில் இருந்து 2 இன்ச் அளவுக்கு மார்க் பண்ணியிருக்கேன். அந்த 2 இன்ச்லேருந்து 1/4 இன்ச்சுக்கு இன்னொரு மார்க் பண்ணியிருக்கேன். இப்போ இந்த ஹுக் பக்கம் வர அந்த டாட்னுடைய நீளம் பார்த்தீங்கன்னா 2.5 இன்ச் அளவுக்கு நான் மார்க் பண்ணியிருக்கேன். இதை நான் வரைஞ்சிக்கிறேன். பாருங்கள், இதுதான் இந்த ஹுக் சைடு வர அந்த டாட்டு. இப்போ இந்த ஹுக் சைடில் இருந்து இந்த மாதிரி கிராஸாக பாருங்கள், இதிலிருந்து கிராஸாக ஒரு 3.5 இன்ச் அளவுக்கு ஒரு மார்க் பண்ணியிருக்கேன். அதிலிருந்து 1.25 இன்ச் அளவுக்கு ஒரு மார்க்கிங், திரும்ப 1.25 இன்ச் அளவுக்கு ஒரு மார்க்கிங். ஓகேங்களா? இப்போ 3 மார்க் பண்ணியிருக்கோம். நம்ம இந்த சென்டர் மார்க்கிங்கில் இருந்து மேலே 2.5 இன்ச் அளவுக்கு பாருங்கள் இந்த மாதிரி ஸ்ட்ரெயிட்டாக ஒரு லைன் போட்டுக்கணும். அதுக்கு பக்கத்தில் 1.25 இன்ச் மார்க் பண்ணோம் இல்லையா, அது 2 மார்க்கிங்கையும் இந்த சென்டரில் வர மாதிரி பாருங்கள் இந்த மாதிரி ஷார்ப்பாக நம்ம வரைஞ்சி விட்டுக்கணும். இதுதான் ப்ளவுஸ்னுடைய சென்டர் டாட்டு. ஓகே, இப்போ நம்ம சைடு மார்க் பண்ணியிருக்கிற அந்த லைனில் இருந்து இந்த டாட் மார்க் பண்ணியிருக்கோம் இல்லையா, சென்டர் டாட், அந்த லைனுக்கு ஒரு லைன் போட்டுட்டு அதுக்கப்புறமா நம்ம இந்த ஹுக் சைடு வந்து இந்த மாதிரி வளைவாக வர மாதிரி வரைஞ்சி விட்டுக்கணும். இன்னும் வந்து ஒரே ஒரு டாட் வந்து நம்ம பிடிக்கணும். அது வந்து இந்த ஆம்கோல் சைடில் வர அந்த டாட்டு. இப்போ இந்த பாருங்கள், கரெக்டான மெஷர்மெண்ட் வந்து நம்ம மார்க் பண்ணியிருக்கோம் இல்லையா, அதிலிருந்து ஒரு 2.5 இன்ச் அளவுக்கு நான் மார்க் பண்ணியிருக்கேன். அந்த 2.5 இன்ச்சில் ஒரு 1/4 இன்ச் அகலத்தில் டாட் பிடிப்போம். இந்த டாட்னுடைய உயரம் பார்த்தீங்கன்னா 4 இன்ச்சு இல்லை 4.5 இன்ச் அளவுக்கு நீங்கள் பிடிச்சிக்கலாம். இப்போ நம்ம டாட் வந்து வரைஞ்சதுக்கப்புறமா நம்ம பார்த்தீங்கன்னா அந்த சென்டரில் இந்த மாதிரி ஒரு ட்ரையாங்கிள் ஷேப் வரணும். அப்போ தான் நீங்கள் பிடிச்சிருக்கிற டாட் வந்து கரெக்டாக இருக்குதுன்னு அர்த்தம். ஓகே, இப்போ நான் இந்த ஃப்ரண்ட்டில் வந்து நான் கட் பண்ணிக்கிறேன். இப்போ நான் ஃப்ரண்ட் நெக் வந்து கட் பண்ணிட்டேன். இது மெயின் ஃபேப்ரிக்கில் வந்து நான் நெக்லைன் வந்து கட் பண்ண மாட்டேன், ஸ்டிச் பண்ணி அப்படியே திருப்புறது. அதனால் நான் வந்து லைனிங்கில் மட்டும் நெக்லைன் கட் பண்ணியிருக்கேன்.
இது வந்து பார்த்தீங்கன்னா 40 இன்ச்சஸில் வந்து காமன் மெஷர்மெண்ட்டை இதை நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். என்னென்னா ஒரு 1/2 இன்ச் லூஸ் ஆர் டைட் வந்து வரும். ஏன்னா உங்களுடைய கஸ்டமருடைய பாடி மெஷர்மெண்ட்ஸ் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட் வரும். ஸோ அது வந்து நீங்கள் பார்த்துக்கோங்க. மற்றபடி நீங்கள் இதே மெஷர்மெண்ட்ஸ் எல்லாமே வந்துட்டு சென்டர் டாட் பிடிக்கிறது எல்லாமே இதே மெஷர்மெண்ட்லேயே பண்ணலாம். ஓகே, இப்போ பாருங்கள் நம்ம ஃப்ரண்ட் வந்து கட் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இதனுடைய பட்டி பீஸ் ரெடி பண்ணோம். அதுக்காக நான் பாருங்கள் இந்த மாதிரி துணியை டபுளாக ஃபோல்ட் பண்ணி வச்சுருக்கேன். இதனுடைய அகலம் பாருங்கள் 10 இன்ச் அளவுக்கு நான் எடுத்திருக்கேன். இப்போது இதனுடைய உயரம் பார்த்தீங்கன்னா 3 இன்ச் அளவுக்கு நான் மார்க் பண்ணுறேன். இப்போ இந்த ஒரு கார்னர்லேருந்து 3 இன்ச் அளவில் ஒரு மார்க் பண்ணி அங்கே 3 இன்ச் அளவுக்கு ஒரு மார்க் பண்ணியிருக்கேன். அந்த 3 இன்ச் வந்து நான் வந்து உள்ளே எதுக்கு மார்க் பண்ணேன்னா அந்த சென்டர் டாட் வந்து நம்ம வர அந்த இடத்துல கொஞ்சம் வந்து குறைவாக மார்க் பண்ணணும். ஓகேங்களா, 2 பக்கமும் ஒரே மெஷர்மெண்ட் பண்ணால் ஒன்றும் தப்பு இல்லை. பட் அந்த சென்டர் டாட் பிடிக்கிற அந்த இடத்துக்கு நேராக இந்த பட்டி பீஸ் வந்து ஒரு 1/2 இன்ச்சு 1/4 இன்ச் வந்து நீங்கள் குறைவாக பண்ணும்போது அந்த இடத்துல ஷேப் வந்து கரெக்டாக இருக்கும் பார்க்குறதுக்கு. ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம பட்டி பீஸ் ரெடி பண்ணிட்டோம், ஸ்லீவ் கட் பண்ணிட்டோம், ஃப்ரண்ட் அண்ட் பேக் கட் பண்ணிட்டோம். இதை வந்து அப்படியே ப்ளேஸ் பண்ணி நீங்கள் மெயின் ஃபேப்ரிக்கில் கட் பண்ணிக்கலாம். கண்டிப்பாக இந்த வீடியோ வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக இந்த மெத்தடில் நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்து எப்படி வந்ததுன்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.